இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய அவிசுவாசமும் தேவனுடைய கரங்களும். தேவனுடைய கரங்களை குறித்து வேதம் மிகவும் வல்லமையான கரம் என்று நமக்கு விளங்கப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று சங்கீதம் 19:1 வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் காண்கிற சகல சிருஷ்டிப்பும் சகல சிருஷ்டிகளும் தேவனுடைய கரங்களினுடைய கிரியைகள் என்பதை நாம் முதலாவது விசுவாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு நம்முடைய அவிசுவாசமும் தேவனுடைய கரங்களும். சங்கீதம் 119:73 வாசிக்கிறோம், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. யோபு 10:8 வாசிக்கிறோம், உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும். ஆண்டவர் இந்த உலகத்தை தம்முடைய கரங்களின் கிரியைகளினாலே இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அவருடைய கரங்களினால் உருவாக்கி படைத்து வழிநடத்தி கொண்டும் வருகிறார். உபாகமம் 26:8 இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் விடுதலை செய்ய சித்தம் கொண்ட பொழுது வேதம் கூறுகிறது, உபாகமம் 26:8, எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகவே தேவனுடைய கரங்கள் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் மிக மிக நமக்கு உதவியாக இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு 2 சம்பவங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அவிசுவாசம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய கரங்கள் நம்மை எப்படி திடப்படுத்துகிறது என்கிற இந்த தலைப்பில் நாம் சிந்திப்பது நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது மத்தேயு 14:23 ஒரு சில நிகழ்வுகளை நாம் சிந்திக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனித்திருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்ன பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். கடலின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய அந்த பகுதி மத்தேயு 14:33. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இதனாலே விசுவாசமும் தேவனுடைய பிள்ளைகளும் பிரிக்க முடியாது. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினாலே நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் இந்த விசுவாசத்திற்கு தடையாய் இருக்கிற அவிசுவாசம், இந்த அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையோடு அநேக நிலைகளில் இணைந்திருக்கிறதையும் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் தான், ஆனால் இந்த அவிசுவாசம் அநேக விதங்களில் நம்மோடு கூட பயணிக்கிறது. ஆனால் அதே வேளையில் இன்றைக்கு ஆண்டவருடைய கை பேதுருவை தூக்கிற்று. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொன்ன பொழுது இயேசு தம் கையை நீட்டினார். அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் இன்றைக்கும் நம்முடைய அவிசுவாசத்திலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்கு அது போதுமானவராய் இருக்கிறார்.
அதனால் இந்த நாளின் காலையிலே முதல் சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அடுத்த சம்பவம் தோமா. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் அவர் சீஷர்களோடு கூட அவர் சில நாட்கள் அவர்களுக்கு காணப்பட்டார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த பொழுது யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். தம்முடைய கைகளை காண்பித்தார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள், அவருடைய காயம் ஏற்றப்பட்ட கரங்கள் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. அப்பொழுது தோமா எனப்பட்ட அந்த சீஷன் அங்கு இல்லை. மற்ற சீஷர்கள் நாம் கர்த்தரை கண்டோம் என்று சொன்ன பொழுது தோமா சொன்னார், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாருடைய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். இன்னைக்கு 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பேதுரு காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அவருடைய கை தூக்கி எடுத்தது. அதே போல நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அவிசுவாசம், தோமாவுடைய வாழ்க்கையிலும் அவிசுவாசம் இருந்ததை உயிர்த்தெழுந்த இரட்சகரை நாம் இன்றைக்கு முழுமையான விசுவாசத்தினால் அவரோடு கூட பயணிக்காமல் இருக்கிறோமா? நாம் இன்றைக்கு சிந்திப்போம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய கரங்கள் நம்மோடு கூட பயணிக்கிறது. ஆண்டவருடைய கரங்கள் நம்மோடு கூட தொடர்ந்து நம்மை தாங்குகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தோமா இறுதியில் கூறும் பொழுது தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நம்முடைய அவிசுவாசத்தை ஒரு விசை நாம் சோதித்து பார்ப்போம். நம்முடைய விசுவாசத்தையும் சோதித்து பார்ப்போம். அனுதின வாழ்க்கையில் விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம். அவருடைய கரங்களை பற்றி கொள்வோம். அவருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.